Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women and KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. vandachu the Chennai Silk Sin Mega Combo Sale, Summer Chill Out Sale. சீஸ்ஃபயருங்கிறது ஒரு நாட்டு ஒரு மீடியாவில் வந்திருக்கு. இப்போ இரு நாட்டு அதிபர்கள் தலைவர்கள் இவங்களுக்கு மக்களுக்கு தான் வந்து சீஸ்ஃபயர் இருக்குது. ஆர்மிக்கு வந்து சீஸ்ஃபயர் எப்பவுமே கிடையாது. இப்போது வந்து ஆர்மி ஃபயர் பண்ணுறதுக்கும் இப்போ தீவிரவாதிகள் ஃபயர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. டெரரிஸ்ட் இருக்காங்களே, தீவிரவாதிகள் இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு வித்தின் ஒரு 100 மீட்டர் 500 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் அவங்க வந்து ஃபயர் பண்ண முடியும். ஸோ அவங்க ஃபயர் பண்ணுறதை வச்சே நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம் இது ஆர்மி, இது வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அவங்களோட எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து எல்லா வெப்பன்ஸுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பார்க்குறோம், ஒன்று கூட நம்மளை வந்து அட்டாக் பண்ண கிடையாது. நம்ம தான் வந்து நம்மளோட வந்து ரேடாராக இருக்கட்டும், நம்மளோட ஜெட்ஸா எதுவுமே அவங்க வந்து பண்ணலை. நம்ம தான் அவங்கள வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடுறோம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் முன்னாள் ராணுவ வீரர் விஜயராம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சீஸ்ஃபயர் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது. ஆனால் அதை தொடர்ந்தும் வந்து ஆங்காங்கே வந்து சின்ன சின்ன அட்டாக்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு நார்மல் நேரங்கள்லையும் இந்த மாதிரி சீஸ்ஃபயர் இம்ப்ளிமெண்ட்டில் பண்ணக்கூடிய நேரங்கள்லையும் அங்கே நம்ம எல்லையில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் என்ன பொசிஷனில் இருப்பாங்க சார்? இப்போது இந்த மாதிரியான சமயங்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலர்ட்டில் இருப்பாங்க. நார்மல் இருக்கிற டைமில் வந்து வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டுருப்பாங்களா? அங்கே என்ன சுச்சுவேஷனாக இருக்கும்? ஸோ முதலாவதாக நம்ம ஆல்ரெடி போன இன்டர்வியூவில் பேசியிருந்தோம் இந்த பகல்காம் அட்டாக்கை பற்றி. ஸோ அதில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு வந்து பதிலுக்கு வந்து பழிவாங்கப்படுவார்கள், அழித்து ஒழிக்கப்படுவார்கள்ங்கிறத சொன்னோம். அதை நம்ம நடத்தியும் காட்டியிருக்கோம். ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து இன்றைக்கி தேதியில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுத்துருக்கு. இந்த ஆப்ரேஷன், இந்த போர் நடவடிக்கைகள் வந்து உலக மத்தியில் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பெயரையும் ஒரு வலிமையான நாடுங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல வந்து உறுதிப்படுத்தியிருக்கோம். அதனால் வந்து இதுக்கு பின்னாடி வந்து உழைத்த அனைத்து இராணுவ வீரர்களுக்கும், இரவு பகல் வாராமல் உழைத்த அனைத்து இராணுவ வீரர்களுக்கும் நம்ம அனைவருமே வந்து நமக்கான அவர்கள் மிகப்பெரிய நன்றியை வந்து இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக நமது இந்த போர் சூழலில் நமது நாட்டு மக்கள் வந்து எல்லாருமே ஒத்துமையாக இருந்து இராணுவ வீரர்களின் மனோபலத்தை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த நாடே வந்து ஒரு லைனில் நின்று சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து மிகப்பெரிய நமக்கு ஒரு சந்தோஷம். இப்போ நீங்கள் இப்போ கேட்டிங்க, போர் சூழல் இருந்தது, இப்போ போர் வந்து சீஸ்ஃபயர் ஆகிடுச்சு, இப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி சீஸ்ஃபயர் வந்து 5 மணிக்கு என்னவோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு வந்து ஒரு ஃபயரிங் நடத்தியிருக்காங்க பாகிஸ்தான். ஸோ இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, இந்தியன் ஆர்மிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிசிப்ளின் ஆர்மி. இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே டிசிப்ளின் சோல்ஜர்ஸ். அப்படியே பாகிஸ்தானை பார்க்க போனீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே அன்டிசிப்ளின்ஸ் தான். ஒரு ஆர்டர் 5 மணிக்கு பாஸ் ஆகுது, அது நீங்கள் 10 மணி வரைக்குமே அவங்கள போயிட்டு கன்வே ஆகலாம், அவங்க வந்து ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து சீஸ்ஃபயரோட அவங்க அதை ஃபாலோ பண்ணுற லட்சணம் அது. ஸோ அப்புறம் வந்து என்னென்னா, இப்போ இந்தியன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும், அது காஷ்மீர் ஏரியாவை பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த போர் சூழல், போருக்கு அப்புறமான சூழல்லாம் வந்து அந்த அதிகாரிகளுக்கும் கிடையாது, இராணுவ வீரர்களுக்கும் கிடையாது. எனி டைம் அவங்க வந்து ரெடியாக தான் இருப்பாங்க. ஸோ அது போக சீஸ்ஃபயருங்கிறது ஒரு நாட்டு ஒரு மீடியாவில் வந்திருக்கு. இப்போ இரு நாட்டு அதிபர்கள் தலைவர்கள் இவங்களுக்கு மக்களுக்கு தான் வந்து சீஸ்ஃபயர் இருக்குது. ஆர்மிக்கு வந்து சீஸ்ஃபயர் எப்பவுமே கிடையாது. ரொட்டீனான ஃபயரிங், ரொட்டீனான வந்து இன்ஃபில்ட்ரேஷன், ரொட்டீனான பிரச்சனைகள் வந்து டெய்லி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். லைன் ஆஃப் கண்ட்ரோலில் அந்த சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் கூடுதலாக சொல்ல போனோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததை விட இன்னுமே வந்து ஆர்மிக்கு வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ வந்து இப்போது லைம்லைட்டில் மீடியாவில் வராது. பட் இருந்தாலும் நம்ம என்ன தோணுவோம், சீஸ்ஃபயர் ஆயிடுச்சு, இப்போ வந்து ஆர்மி வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவாங்க, ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு நமக்கு தோணும். பட் அது கிடையாது. ஆர்மி வந்து எனி டைம் வந்து ஃபுல் ஃபோக்கஸ், ஃபுல் ரெடியாக தான் இருப்பாங்க. ஸோ அது அப்படி அது சீஸ்ஃபயருங்கிறது ஒரு பேருக்காக மட்டும். சரி, நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, இந்த மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும்போது இந்த மாதிரி அட்டாக்ஸ் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும்ட்டு. ஸோ அது எப்படி சார் ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா, இப்போது அங்கே நம்ம பேட்ரோலிங் நம்ம சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்னா, ஒரு திடீர்னு ஒரு அட்டாக் பண்ணுறாங்கன்னா, அது வந்து ஒருவேளை அவங்க சைட்லேருந்து ஆர்மி பண்ணுறாங்களா, இல்லை வந்து வேறு யாராச்சும் டெரரிஸ்ட் சைட்லேருந்து வருதா? ஸோ இது எப்படி சார் இதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? இல்லை நீங்கள் அட்டாக் நடந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சமாளித்து அட்டாக் பண்ணுற கவுண்டர் கொடுக்குற மாதிரி இருக்குமா? எப்படின்னா, இப்போது வந்து ஆர்மி ஃபயர் பண்ணுறதுக்கும் இப்போ தீவிரவாதிகள் ஃபயர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற வெப்பன்ஸ் இருக்குது, இவங்க யூஸ் பண்ணுற வெப்பன் இவங்களுக்கெல்லாம் சுமால் ஆம்ஸ் தான் இருக்கும். அதாவது டெரரிஸ்ட் இருக்காங்களே, தீவிரவாதிகள் இருக்காங்களே,
அவங்க வந்து ஒரு வித்தின் ஒரு 100 மீட்டர் 500 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் அவங்க வந்து ஃபயர் பண்ண முடியும். ஸோ அவங்க ஃபயர் பண்ணுறத வச்சே நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம் இது ஆர்மி, இது வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போக சார் அவங்க எது ஆர்மி எது தீவிரவாதின்னு கண்டுபிடித்தே பெரிய விஷயம் தான் சார். அவங்க ரெண்டுமே கம்பைன் தான். ஏன்னா இவங்களோட ஒரு கிளை பிரிவு தான் வந்து தீவிரவாதிகள் முகாம். ஏன்னா ஆர்மி கேம்ப்ல இருந்து பாகிஸ்தான் ஆர்மி கேம்ப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய பெரிய கேம்ப்லாம் இருக்குது. அதை நம்ம இன்றைக்கி வந்து அழிச்சிருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் இது ஆர்மி. ஏன்னா ஆர்மிக்கிட்ட வந்து பெரிய பெரிய ஆர்ட்டிலரி ஷெல் ஆர்ட்டிலரி கன்னெல்லாம் இருக்குது, பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கும். ஸோ இவங்கக்கிட்ட வந்து ஸ்மால் ஆர்ம்ஸ் தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம அதை டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே ஃபயர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். மேக்ஸிமம் ஃபயர் வராதுக்கு முடி தடுத்துருவோம். வந்ததுக்கப்புறம் அதுக்கான பதிலடி நம்ம எப்பயும் போல் கொடுத்துருவோம். ஸோ அதே போல் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், ஸோ அந்த பகுதியில் நம்ம இந்தியன் ஆர்மி எந்த அளவுக்கு அங்கே பொசிஷன் பண்ணியிருப்பாங்க சார்? அந்த எல்லை பகுதிகளில் வந்து எந்த அளவுக்கு பொசிஷனில் இருப்பாங்க சார்? இதில் என்னென்னா இந்தியா பாகிஸ்தான் எல்ஓசி ஃபென்ஸுன்னு சொல்லுவோம். அதாவது இங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரி, ராஜஸ்தான் இந்த மாதிரியான ஏரியாக்கெல்லாம் அது ஐபின்னு சொல்லிடுவோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபென்ஸு எல்ஓசி அப்படின்னு சொல்லுவோம். பிஓகே அண்ட் பாகிஸ்தான் பார்டர், இது எல்லாமே எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே பார்வை தான், ஒரே இது. அதில் வந்து ஸ்பெஷலாக பார்ப்போம், இதை வந்து இப்படி பார்ப்போம் அப்படின்ல, எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி தான் வச்சுருப்போம். எல்லா டேட்டாஸும் வந்து கலெக்ட் பண்ணி தான் வச்சுருப்போம். அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம அப்படி நம்ம கலெக்ட் பண்ணதோட ப்ளஸ்ஸு தான் இன்றைக்கி வந்து அவங்களோட 9 கேம்பை நம்ம வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம். டெரரிஸ்டோட 9 கேம்பை வந்து ஒரு மிக மோசமான முறையில் அவங்க வந்து அடி வாங்கியிருக்காங்க. அது மீண்டும் அவங்க எழுந்து வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும். ஸோ அதை நீங்கள் கேட்டது தான் பிஓகே அண்ட் பாகிஸ்தான் பார்டர். எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே பார்வை, ஒரே ஒரு. அங்கேயும் நம்மளுக்கு ஃபென்ஸ் இருக்குமா சார்? பிஓகே முன்னாடி ஃபென்ஸ் இருக்கும், இந்த இதுவும் ஃபென்ஸ் இருக்கும். அதுதான் சார் அங்கத்தி. இப்போ நமக்கு என்ன பெரிய ட்ராபேக்னா அங்கத்தி, அதான் சொல்லியிருக்கேன்ல, அங்கத்திய டெரைன் வந்து நம்மளால் வந்து ஒரு பக்கா ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஐபியோ ஃபென்ஸையோ நம்மளால் போட முடியல. ஏன்னா அது வந்து மலையை வந்து இப்படி ரொம்ப ஒரு இடத்துல 10,000 ஃபீட் இதில் இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப டவுனில் இருக்கும். அதனால் நம்மளால் வந்து சரியாக கணிச்சு வந்து போட முடியறதில்ல. அப்படி இருந்துமே நம்ம எல்லா இடத்துலையுமே ஃபென்ஸை வச்சு கவர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த இடத்துல தான் இந்த ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் சொன்னாலே அவங்க வந்து டியூட்டி பார்த்துட்ருக்காங்க. அவங்க சிறப்பாக டியூட்டி பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை அங்கே தான் ஆர்ஆர் வந்து அங்கே தான் டிப்ளை. ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம அட்வான்ஸ்டாக முன்னெச்சரிக்கையாக எடுத்ததுனால நிறைய இழப்புகள் வந்து நம்ம இன்றைக்கி தடுத்துருக்கோம். ஸோ அதை தாண்டி இப்போ செய்திகள்லாம் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. என்னென்னா பூஞ்ச் செக்டார், உரி செக்டார், இந்த இடத்துலாம் வந்து தீவிரவாதிகளுக்கும் நம்ம சோல்ஜர்ஸுக்கும் வந்து ஃபைட் நடந்துட்டு இருக்குன்னு அடிக்கடி செய்திகள் வருது. அது ஏன் சார் பூஞ்ச் செக்டார், உரி செக்டார் இந்த மாதிரி பர்டிகுலர் செக்டார்ஸில் மட்டும் அந்த மாதிரி ஃபைனிங் நடக்கிறதுக்கு என்ன ரீசன் சார்? பூஞ்ச் செக்டார் ஒட்டி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்மி, அதாவது பாகிஸ்தான் வந்து ரொம்ப கிட்டையாக இருக்கும். ஒரு காலத்தில் பூஞ்சில் வந்து அப்படி ஒரு மிலிட்டன்ஸ் தீவிரவாதிகள் கேம்பே இருந்திருக்கு. அதை வந்து இன்னும் சொல்லணும் மினி பாகிஸ்தான் அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா நான் அந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். 4 வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த பூஞ்சி. ஆமாம், ஆர்ஆரில் இருந்து நாங்கள் அங்கே தான் இருந்தேன், பூஞ்சில் தான் இருந்தேன் நான். ஸோ 4 வருஷம் இருந்திருக்கேன் நான். அதனால் எனக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். பெரிய பெரிய கேம்ப்பு, பெரிய பெரிய டெரரிஸ்ட் கேம்ப்பு, கொடோனு, வெப்பன் ஹேண்ட்லிங் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து அழிச்சிருக்கோம். இப்போ வந்து ஓரளவு ஃப்ரீ ஆயிடுச்சு. அது என்னென்னா அவங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு அதோட டேட்டாஸ்லாம் அவங்க வந்து ரெஜிஸ்டர்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. பூஞ்சி அந்த உரி செக்டார் இது போகனா பூஞ்சி வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ். கொஞ்சம் மலையாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு வர்த்தக முறையில் ஒரு நல்ல டவுன், அது நல்ல சிட்டி. ஸோ அதனால் அவங்களுக்கு அட்டாக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் கிட்டேயும் இருக்குது அவங்களுக்கு. இந்த லாகூர் அந்த இது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பார்டரில் பார்த்திங்கன்னா பக்கமாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஈஸியாக அவங்களுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஈஸியான டார்கெட்டாக இருக்குது. அவங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டுன்றதுனால ஈஸியாக அவங்களால பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி இந்த முறை நடந்தது எல்லாமே வந்து ட்ரோன் அட்டாக்ஸ் தான். வந்து டைரக்ட் ஃபயரிங் எங்கேயுமே வந்து எல்லை பகுதியில் சில இடத்துல நடந்துச்சு தாண்டி முழுக்க முழுக்க இங்கே அவங்க இன்ஃபில்ட்ரேட் ஆகி உள்ளே வந்தது எல்லாமே வந்து ட்ரோன் மூலியமாக தான் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து இப்போது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலிமா வந்து கவுண்டர் அட்டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள், இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி, இது மூலிமா ஒரு போரிடுதல், ஸோ இந்த இடத்துல வந்து சோல்ஜர்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க சார்? ஏன் இதை கேட்குறேன்னா, எக்ஸ் மினிஸ்டர் செல்லூர் ராஜு அவர்கள் ஸோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த மாதிரி பிளானிங் தான், சோல்ஜர்ஸ் என்ன பெரிய சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன் வச்சார். இப்போ அதுக்கு வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு. அது நான் சொன்னது வந்து தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டதுன்ட்டு. ஸோ சோல்ஜர்ஸோட ரோல் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறதுல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது சார்? ஸோ இந்த ட்ரோன்ஸு, இந்த ஃபைட்டர்ஸு இதெல்லாம் யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏர்ஃபோர்ஸு அவங்க தான் டீல் அதில் போகிறவங்களும் வந்து ஃபுல் ட்ரெயின் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம்.
அவங்க வந்து அதில் ஹேண்டில் பண்ணுறதுல வந்து ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம இப்போ வர காலகட்டத்தில் நம்ம என்ன பொதுவாக பேச்சு வாருக்கு எதுக்கு நம்ம வந்து ஆர்மிக்கு எதுக்கு நம்ம நிறைய செலவு பண்ணணும், இப்போ நம்ம பேசுவோம்ல பட்ஜெட் இவ்வளோ ஒதுக்குறோன்னும் போது என்ன சொல்லுவாங்க, ஆர்மிக்கெலாம் எதுக்கு செலவு பண்ணணும், ஆர்மியெல்லாம் வேஸ்ட்டு தானே, ஒன்றும் பெருசாக போயிருக்கலாம். ஆனால் இருக்கிற காலகட்டம் வர காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்மிக்கு தான் அதிகமான முறையில் வந்து உங்களுக்கு வந்து ஃபண்டு ஒதுக்குற மாதிரி வரும். ஏன்னா வந்து எல்லாமே வந்து மாடர்ன் மெக்கனைஸ். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரோனு, ஃபைட்டரு, ஏர்கிராஃப்ட்டு இது எல்லாமே வந்து மாடர்னாக போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் காலத்தில் பண்ணால் வந்து இந்த தரைப்படை இருக்குது இல்லைங்களா, அதோட ரோல் எப்பயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். பட் அதோட ரோல் கம்மியாகும். இந்த மாதிரி டெக்னாலஜி வைஸ்டு இருக்குது இல்லைங்களா, அதுதான் வருங்காலத்தில் அதிகமாகும். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டு அதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற நிறைய வந்து வீரர்கள், அதுதான் சார் எங்களுக்கு ட்ரைனிங். இப்போ நம்ம போர் நேரம், இப்போ இன்றைக்கி போர் நடக்குது, அவங்களுக்கு அடுத்த ட்ரைனிங் இருக்குல்ல, காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு 10 மணி வரைக்கும் இதுதான் புது டெக்னாலஜி, புதுசாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கான திறமைகள் வந்து நம்ம சோல்ஜர்கிட்டையும் இருக்குது. நம்ம அதிகாரிகளும் வந்து நல்ல எக்ஸ்பர்ட்டான அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க அடுத்தடுத்து வர புது ஜென்ரேஷனுக்கான எக்யூப்மெண்ட்ஸு, புது ஜென்ரேஷன் வெப்பன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு ஸ்கூலே இருக்குது, உள்ள ட்ரைனிங் ஸ்கூலே இருக்குது. இப்போ எங்கே போனாலும் இப்போ ஒரு புது எக்யூப்மெண்ட் வருதுன்னா அதை பற்றி இப்போ நாங்கள் நான் 2003 சேர்ந்தேன்னா இப்போ அப்டேட் ஆகணும் இல்லையா, நாங்கள் 2003 சேர்ந்தேன், 2025 ஆயிடுச்சு. நம்ம சேரும்போது சின்ன அப்போத்தி இது டெக்னாலஜிக்கு ஏற்ற வெப்பன்ஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு தான் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கான தனியாக ஸ்கூலும் இருக்குது, அதுக்கு வந்து இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஹேண்ட்லிங் பண்ணுற அளவுக்கு இந்தியாக்கிட்ட திறமை நிறையா இருக்குது. நிறைய இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே வந்து ஆஃபீஸர்ஸும் சரி ஒரு மிகப்பெரிய திறமை வாய்ந்த ஆட்கள் தான் எல்லாருமே. சரி, இப்போ ரீசன்ட் சிறிது நேரத்துக்கு முன்னாடி ஆர்மி அஃபீஷியல்ஸ் வந்து ப்ரெஸ் மீட் சந்திச்சு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் எந்த இடத்துலையும் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டல, அதே போல் இன்டர்நேஷ்னல் பார்டர், ஸோ அதையும் நாங்கள் வந்து கிராஸ் பண்ணாமல் தான் வந்து ஃபைட் பண்ணியிருக்கோம். ஸோ டெரரிஸ்ட்டுக்கு அட்டாக்ஸுக்கு நாங்கள் கவுண்டர் கொடுத்துருக்கோம். இதில் என்ன ஒரு மோசமான விஷயம்னா, பாகிஸ்தான் ஆர்மி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அவங்களே வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார், இப்போ அந்த ஆர்மி தாண்டி அவங்க டெரரிஸ்ட் கையில் வெப்பன்ஸ் மூவிங்க்கு என்ன காரணம்? அது இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு எப்படி அந்த வெப்பன் சப்ளை கிடைக்கிது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ அதுதான் என்னென்னா சார், இது வந்து ஒரு பெரிய டீப்பான விஷயம். இது இப்போ பாகிஸ்தான் வந்து நம்மக்கிட்ட எதிர்த்து நிற்கிற அளவுக்கு அவங்ககிட்ட பொருளாதாரமோ இல்லை வந்து வெப்பனோ இல்லை எதுவுமே கிடையாது. இதுதான் உண்மை. அவங்க வந்து இந்த ப்ராக்ஸி வார்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க வந்து கிடையாது, அவங்க பின்னாடி ஒரு வலிமையான நாடு இருக்கும். அவங்க தான் வந்து வெப்பன் சப்ளை பண்ணி அவங்கள வந்து நம்மளை வந்து எதிர்த்துற அளவுக்கு அவங்கள பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து பாகிஸ்தானை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்களே தவிர ட்ரோன்ஸ் எல்லாமே சைனா மேடு தான். ஆமாம், சைனா மேடு தான், நம்ம பார்க்குறோம்ல, சைனா மேடு தான். ஸோ அந்த வெப்பன்ஸுமே வந்து என்னென்னா, அதுதான் சொல்கிறேன், அவங்க வந்து மிலிட்டன்ஸியும் ஆர்மியும் ஒன்றா கலந்து தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குனாலே நீங்கள் அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. இப்போ ஆர்மி கேம்ப் இருக்குது, அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து மிலிட்டன்ஸ் கேம்ப் வந்து இருக்குன்னும்பொழுது அப்புறம் அவங்களுக்கு வெப்பன்ஸ் கிடைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை தானே. ஸோ அது போக அந்த பாகிஸ்தானோட இராணுவ அமைச்சரே என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து எங்களோட நான் ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், அவங்க வந்து செகண்ட் லேயர் அப்படிங்கிறாங்க, 2வது. இப்போ நம்ம எப்படி சிஆர்பிஎஃப்லாம் சொல்கிறோம் இல்லையா, துணை இராணுவம் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வேர்டெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்போது அவங்களுக்கு வெப்பன் கிடைக்கிறதுலாம் இப்போ இந்த பகல்காம் அட்டாக்கில் கூட பார்த்தீங்கன்னா AK-M4 அந்த ரவுண்ட்ஸ் வந்து புது வெப்பன். அதுவே இன்னும் அவங்க ஆர்மிக்கிட்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த புது வெப்பன் வந்து மில்டன் கிட்ட வருது. சரியா? அதனால் வந்து அவங்களுக்கு ஈஸியாக தான் வந்து சப்ளை கிடைக்கும். இன்னொரு விஷயம், இந்த போரை வந்து இவங்க சாதகமாக எடுத்துக்கிட்டு இதனால் கூடுதலாக அவங்களுக்கு இந்த வெப்பன்லாம் வந்து அவங்க கையில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இப்போ வந்துருச்சு. இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ இதை பயன்படுத்திட்டு இப்போ அவங்க நிறைய வந்து இப்போ லட்சக்கணக்கில் ட்ரோன்லாம் வாங்கினதான் நம்ம பார்த்தோம். லட்சக்கணக்கில் வந்து வெப்பன் வந்திருக்கு, இப்படிலாம் வந்திருக்கு. அப்படின்போது அதில் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பர்சன்டேஜ் கண்டிப்பாக அது வந்து கைமாறி இருக்கும், தீவிரவாதிகள் கிட்ட கண்டிப்பாக போயிருக்குங்கிறது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ முப்படைகளும் தயார் நிலையில் இருக்காங்க. எப்போ வந்து அட்டாக் நடந்தாலும் அதுக்கு நம்ம கவுண்டர் அட்டாக் கொடுக்க ரெடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நடுவில் பார்த்தோம் ஆர்மி அஃபீஷியல்ஸ், அதே மாதிரி சிஆர்பிஎஃப் துணை ராணுவத்துக்கு கொடுத்துருந்த அந்த லீவ், யாரெல்லாம் லீவில் இருக்காங்களோ இல்லை வந்து அடுத்து வர வச்சுட்டாங்க, இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சுச்சுவேஷனில் சார் இருக்கும்? அதுதான் சார், இப்போது சீஸ் ஃபயருங்கிறது வந்து மீடியா கிட்ட வந்துருச்சு. நம்ம இரு நாட்டுக்கும் சீஸ் ஃபயருங்கிறது உண்மை தான், அந்த டைரக்ட் கிடையாது. பட் இருந்தாலும் எனி டைம் போர் சூழலில் தான் இன்னுமே வந்து அந்த எல்லையோர பகுதிகள் இருக்குது. இராணுவ வீரர்களுக்கும் வந்து இன்னுமே வந்து
அங்கேருந்து ட்ராப் பண்ணுறதுக்கான ஆர்டர் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இவங்கள நம்ப முடியாது சார். சீஸ்ஃபயர் 5 o'clock பண்ணுறோம், 10 o'clock அவங்க ஃபயரிங் பண்ணுறாங்க. பார்க்குறோம் இல்லையா? அதனால் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஸோ மக்கள் இதனால் வந்து பயப்பட தேவை கிடையாது. என்னவாக இருந்தாலுமே ஏன் பயப்படாம பொதுமக்கள் ஜெய்சால்மர் இப்போ வந்து ஜம்மு ஜெசல்மேர், காஷ்மீர்ல சில இடங்கள்ல பார்டர் வந்து இன்னுமே வந்து நைட் அந்த சைரன் சைரன் ஒலிக்கிறது, ஒலிக்கிறது, லைட் ஆஃப் பண்ணுறது இதெல்லாம் நடக்கு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு பேனிக்லாம் சார் இருப்பாங்க. சார் இருப்பாங்கன்னா என்ன சார் இது? அதுதான் சொல்கிறேன். இவங்க எதையுமே ஃபாலோ பண்ணுறது இல்லையா சார்? பாகிஸ்தான் வந்து இப்போ நம்ம சீஸ்ஃபயருங்கிறத ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா நமக்கு சீஸ்ஃபயரும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று. நம்ம ஒன்றும் பெருசாக அவங்கள போய் அட்டாக் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து எப்பயுமே பதிலடி தான் கொடுக்குறோம். ஸோ இது அந்த நாட்டோட பிரச்சனை சார். அது ஏன்னா உள்நாட்டில் அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் பொருளாதார ரீதியாக இருக்குது. அப்புறம் வந்து உள்நாட்டு கலவரங்கள் நிறையா இருக்குது. அவங்களுக்கு 4 பக்கம் பலுசிஸ்தான் அவங்க தனியாக ஒரு இது கண்ட்ரி கேட்டு அவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. சரியா? அதனால் அவங்களுக்கு 4 பக்கமும் பிரச்சனை இருக்குது. அப்படின்னும் போது அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே வந்து ஆர்மிக்கு நல்ல பவர் தராங்க. நம்ம இதில் வந்து அரசியல் அமைப்பு, அரசியல் தலைவர்கள் தான் அங்கே. ஆர்மியும் பவர் இருக்குது, பட் எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து இவங்க கிட்ட இருக்குது. ஆனால் அங்கே பண்ணி அப்படியே டோட்டலாக அங்கே பார்த்தீங்கன்னா அங்கத்திய வந்து ஆர்மி கண்ட்ரோல் தான் இருக்குது. அங்கத்திய அதிகாரி, அதாவது பெரும் தலைவர்கள் யாருமே, பிரதமராக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், யாருமே அவங்களோட பதவி காலம் முடிந்த பிறகு யாருமே பாகிஸ்தானில் இருக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்களோட வரலாறு பார்த்தீங்கன்னா தெரியும். முஷ்ரஃப்ல இருந்து ஆமாம், ஒன்று வெளிநாடு போயிடுவாங்க, இல்லை ஜெயிலில் இருப்பாங்க. புரியுதுங்களா? அது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சிஸ்டம் தான் அவங்களோடது. அதனால் அவங்கக்கிட்ட நம்ம வந்து எதையுமே நியாயத்தை எதிர்பார்க்குறது வந்து எப்பயுமே தப்பு. ஏன்னா நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு தானே இருக்கோம். நாம் சீஸ்ஃபயர்னு அமைதியாக உட்காந்துருப்போம். அமைதியாக மீன்ஸ் எதுவும் பண்ணாமல் உட்காந்துருப்போம். இதை அவங்க சாதகமாக எடுத்துக்கிட்டு நம்ம மக்கள் மேலே அவங்க போர் தொடுக்கிறதா இருக்கட்டும், ஃபயரிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா, நம்ம கொஞ்சம் வந்து எப்பயுமே வந்து அவங்கள நம்பாமல் நம்மளோட அந்த சேஃப்டி, நம்மளோட அந்த டிஃபென்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் போய் ஆகணும். அதுதான். ஸோ இந்த சுச்சுவேஷனில் இப்போ யூஎஸ், ஸோ அவங்க உள்ள வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து இதுக்கு மத்தியஸ்தம் பண்ண தயாராக இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இல்லை வேணாம், நாங்களே பார்த்துவோன்னு சொல்லியிருக்காங்க. அட்டாக் பண்ணால் கவுண்டர் அட்டாக் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி இது மாதிரியான இது பங்காளிகள் சண்டைகள் மாதிரி தான் இது. இப்போ 2 பேர் சண்டை போட்டால் வந்து மற்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். அது நான் சொன்ன மாதிரி 20 வருஷமாக, இதுக்கு முன்னாடி வந்து ப்ராக்சியாக வந்து 20 வருஷமாக அமெரிக்கா தான் வந்து இவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான். இப்போ சைனா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இவங்களுக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு ஸ்டாண்டர்டோ தனியாகவோ எதுவுமே கிடையாது. அதுதான் இப்போ அமெரிக்கா வந்ததுமே இப்படி தான். அமெரிக்கா நமக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, பண்ணுறாங்க. ஆனால் அவங்க இது ஒரு வேறு மாதிரியான வகையாக யூஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இதுதான் இந்த சண்டையை யூஸ் பண்ணி இதில் யாரை பிடிச்சிக்கிறது, யாருக்கு சப்போர்ட்டு அப்படின்னு. இது இந்த போர் வந்து தவிர்க்கக்கூடிய ஒன்று தான். ஏன்னா நம்ம எப்பயுமே போரை வந்து மக்கள் விரும்புறது கிடையாது. போர் வந்து மனித குலத்திற்கு எதிரியான ஒரு விஷயங்கள் தான். ஏன்னா அழிவு தான் வச்சுக்கோங்களேன். பட் இது எதுவுமே எதிர்பார்க்காக நடந்த விஷயங்கள். இதில் என்னென்னா, இந்த கிரிட்டிசைஸை நம்ம எப்படி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, இதனால தான் வந்து இந்த உலகுக்கே நம்மக்கிட்ட என்ன பவர் இருக்குது, நம்மக்கிட்ட என்ன வந்து மாடர்னைஸ் வெப்பன்ஸ் இருக்குங்கிறத நம்ம தெரியப்படுத்தணும். அது போக பாகிஸ்தானை வந்து சைனா கிட்ட இருந்து வாங்கின அந்த ஜெட்டாக இருக்கட்டும், இல்லை ட்ரோன்ஸாக இருக்கட்டும், வெப்பன்ஸாக இருக்கட்டும் வச்சுக்கிட்டு ரொம்ப ஹைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்ககிட்ட எது இருக்குது, நாங்கள் 1 மணி நேரத்தில் இந்தியாவை காலி பண்ணிடுவோம், சென்னையோட போர்ட்டை அழிச்சிடும் அப்படின்ட்டு. இன்றைக்கி அவங்களோட எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து எல்லா வெப்பன்ஸுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பார்க்குறோம். ஒன்று கூட நம்மளை வந்து அட்டாக் பண்ண கிடையாது. நம்ம தான் வந்து நம்மளோட வந்து ரேடாராக இருக்கட்டும், நம்மளோட ஜெட்டா எதையுமே அவங்க வந்து பண்ணலை. நம்ம தான் அவங்கள வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்கக்கிட்ட இருந்த வந்து எந்த ஒரு வெப்பன்ஸுமோ எந்த ஒரு ஃபைட்டிங் இதுவோ இது பெருசாலாம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இதை நம்ம இப்படி தான் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து இப்போது நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து எங்கே போராடிருக்காங்க. இப்போ அதே போல் காஷ்மீரில் RR டிப்ளாய் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்லாம் இருக்குல்ல சார், ஸோ அவங்களுடைய இன்வால்மெண்ட்டு இதில் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். சார் அவங்க வந்து அவங்களோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த SFன்னு சொல்கிற ஸ்பெஷல் ஃபோர்ஸு, பேரா மிலிட்ரி கிடையாது, பேரா மிலிட்ரி வந்து துணை ராணுவம், பேரான்னு ஒன்று இருக்குது. அவங்கெல்லாம் வந்து ஃபுல் ஸ்பெஷல் பர்சன்ஸ். அவங்க எல்லாமே அவங்க இந்த போர், இந்த இன்ஃபில்ட்ரேஷனு, எந்தாவது ஒரு இடத்துல வந்து ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் போருக்கு கிடையாது. போருக்கு வந்து அவங்க பெருசாக இல்லை. ஆப்ரேஷன்ஸ்னால் வந்து அவங்க தான் மெயினாக இருப்பாங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் கனெக்ட் பண்ணல. இப்போ வந்து இப்போ வந்து இந்த பார்டரை கிராஸ் பண்ணி உள்ளே போயிட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்துல தீவிரவாதிகள் வந்து பொதுமக்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறதா இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் கண்டிப்பாக இவங்க வருவாங்க. NSG
SF, பேரா இவங்க எல்லாமே வருவாங்க. இவங்க நல்லா அவ்வளோ இவங்கக்கிட்ட வந்து இப்போ எப்படின்னா இவங்ககிட்ட இருக்கிற எல்லா வெப்பன்ஸுமே வந்து மாடர்னைஸ்டு டேட்டாக இருக்கும். புது வெப்பனாக இருக்கும், நல்ல இருக்கும். அதனால் வந்து அவங்க ஃபுல் ட்ரைனிங்கும் அவங்களோட ட்ரைனிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நார்மல் ஆர்மி பர்சன் பட் இதிலேருந்து போகிறவங்க தான் ஆர்மியிலிருந்து ரெப்யூட்டேஷன் மாதிரி எடுத்து ஸ்பெஷல் ட்ரைனிங் தான் கொடுத்து போகிறவங்க தான், அடுத்து போகிறவங்க தான், அதிலேருந்து போகிறவங்க தான். ஸோ அது நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட், அது பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மி அவங்க. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி சீஸ் ஃபயர் வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்குது. ஆனாலும் அங்கங்கே சிறு தாக்குதல்கள், அதுவும் நேற்று நள்ளிரவுலேருந்து எந்த விதமான தாக்குதல் அமைதியான சூழலில் தான் செய்திகள் வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை நோக்கி அடுத்த கட்டம் செல்லுதுன்னு. நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.